ஊட்டி விட அவரு சாப்பிடுறாரு. இத பாக்குறதுக்கே எவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தானே நம்ம இத்தனை நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஒருவேளை சுடருக்கும் எழிலுக்கும் நடுவுல இப்படி ஒரு நெருக்கம் உண்டாகணும்னு தான் எழில் கையில அடிபட்டிருக்கு போல இருக்கு. எதுவா இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல காரணமா அமையும்னு நினைக்கிறேன். வரும்போது எழிலுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுட்டு வந்தேன். இப்ப மனசு நிறைஞ்சு சந்தோஷத்தோட போறேன். இப்ப என்னன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. தீபா, கடவுள் எல்லா விஷயத்தையும் ஒரு கணக்கோட தான் செய்யறாரு போல இருக்கு. சரி, அவரு கையில அடிபட்டிருக்கிறது என்னமோ எனக்கு வருத்தமா இருந்தாலும் சுடர் இப்ப அவரு பக்கத்துல இருந்தே எழில அக்கறையோட கவனிச்சுக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபா. அப்படியா? பரவாயில்ல பே மேடம், இது பெரிய ட்விஸ்டால இருக்க. ஆமா தீபா, இப்போ எழிலோட 2 கையிலயும் அடிபட்டிருக்கிறதுனால அவருக்கு சட்டை போட்டு விடுறதுல இருந்து சாப்பாடு ஊட்டி விடுற வரைக்கும் எல்லாத்தையுமே என் தங்கச்சி சுடர் தான் பாத்துக்கிறா. ஆ? என்ன சுடரு ஊட்டி விடுறாளா? சுடர் ஊட்டி டாக்டர் சாப்பிடுறாரா? இதுல பத்தா குறைக்கு ட்ரெஸ் வேற பண்ணி விடுறாளா? ஆமா, இந்த ஒரு விஷயம் போதாது அவங்க 2 பேரும் இன்னும் நெருக்கமாறதுக்கு. மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான் பே மேடம். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அவங்களுக்குள்ள இருக்க லவ்வும் எக்ஸ்போஸ் ஆகும் மேடம். ஆமா தீபா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சுடர் அவரை அக்கறையோட கவனிச்சுக்கிறத பார்த்தாலாவது எழிலுக்கு சுடர் மேல இருக்கிற கோபம் குறையும்னு நினைக்கிறேன். பே மேடம், உங்க புருஷனை அவ்வளவு சாதாரணமாலாம் நினைச்சிடாதீங்க. சுடரோட கவனிப்பை பார்த்து அவர் மாறிடுவாருன்னு நாம நம்புறோம். ஆனா ஏற்கனவே சுடர் கையில டைம் டேபிள் போட்டு கொடுத்தவரு. அவ்வளவு ஈஸியெல்லாம் மாறுவார்னு எனக்கு தோணல. ஏய் தீபா, மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன? ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க மனசு கண்டிப்பா மாறிதானே ஆகணும். எனக்கு எழிலோட மனசு மாறும் நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் சரிதான் பே மேடம். ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி எழில் சார் மனசு மாறி அவர் சுடரை புரிஞ்சுக்கிட்டு அவளை லவ் பண்ண ஆரம்பிப்பாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனா சுடர் மனசுல கண்டிப்பா ஒரு காதல் பூ மலரும். அத நான் கேரண்டியா சொல்றேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனை இவ்ளோ நெருக்கமா கவனிக்கிற சூழ்நிலை வரும்போது அவ மனசு கண்டிப்பா ஆலப்பாயும். நீங்க வேணா பாருங்க, எழில் சார் குணமாகறதுக்குள்ள சுடர் அவர் கூட டூயட் பாட ரெடி ஆயிடுவா. 2ல எது நடந்தாலும் சந்தோஷம் தானே தீபா. எப்படியாவது அவங்க ஒண்ணு சேரணுங்கிறது தான் என்னோட ஆசையே. அது சீக்கிரமா நடக்கணும். கண்டிப்பா நடக்கும் பே மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. ஜாலியா திரும்பவும் பாட்டு பாடுங்க.
உங்க வாய்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படி நீங்க பாடுனீங்கன்னா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நான் தூங்குவேன். சோ ப்ளீஸ் ஸ்டார்ட். வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? எழில் எழில். மிதுன ராசி மிதுன ராசி. உடற்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஓம் காத்யாயனாய வித்மஹே தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஓம் மகா லக்ஷ்மி சௌமியம் தத்தேவ தீமஹி யோ யோ பிரச்சோதயாத். ஓம் சங்கரி தீமஹி தன்னோ பிரச்சோதயாத்.